Good morning friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி one of the best vehicle of our TVS Ntorq 125cc. இந்தியாலயே ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல 10 ஹார்ஸ் பவர் தரக்கூடிய ஒரே வெஹிக்கிள் நம்ம Ntorq 125cc தான். இப்போ வாங்க இந்த வெஹிக்கிள் பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இதுல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 12 inches டயர் வீல் வந்துரும், டியூப்லெஸ் டயர் வந்துரும். பிரேக் பாத்தீங்கன்னா எஸ்பிடி வித் டிஸ்க் பிரேக். எஸ்பிடி அப்படின்னா சிங்க்ரனைஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு பிரேக் அப்ளை பண்ணாலே பேக் பிரேக்கும் அப்ளை ஆகி நமக்கு வந்து உடனே வண்டி ஸ்டாப் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் பாத்தீங்கன்னா ரோட்டபட்டல் டிஸ்க்னு சொல்லுவோம். ரோட்டபட்டல் டிஸ்க் அப்படின்னா இதுல உள்ள இந்த ஹோல்ஸ் வழியா ஏர் சர்க்குலேட் ஆகுறதுனால நம்ம டிஸ்க் வந்து ரொம்ப ஹீட் ஆகாம கூலிங்கா இருக்க வைக்க உதவும். இதனால பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். டிஸ்கோட லைஃபும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டி சிக்னேச்சர் எல்இடி லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து வண்டிக்கு பார்க்கறதுக்கே ஒரு ஸ்டைலிஷான லுக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரோ டைனமிக் டிசைன் அப்படிம்பாங்க. அதாவது இந்த கூம்பு வடிவத்தில் இருக்கு இல்லையா, இது என்னன்னா வண்டி வந்து நல்ல ஸ்பீடா போறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஸ்டைலிஷான ஸ்டிக்கர்ஸ் எல்லா சைடுமே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ஜின் பாத்தீங்கன்னா 125cc என்ஜின், 3 வால்வ் இன்ஜின், 2 இன்லெட் 1 அவுட்லெட் இருக்கிறதுனால பவர் பிக்கப் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சைலன்சர் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்டி ஸ்டஃபி சைலன்சர்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் பாக்குறதுக்கே கொஞ்சம் அழகா கொஞ்சம் சப்பியா இருக்கும். அது வந்து வண்டிக்கு நல்ல லுக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பேக்லையும் பாத்தீங்கன்னா டி சிக்னேச்சர் எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை வந்து ஸ்போர்ட்டி ஸ்பிளிட் கிராபியன் சொல்லுவோம். அதாவது பில்லியன் ரைடர் வந்து உட்காந்து பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம ஒரு லாங் டிரைவ் போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேக் பெயினோ ஷோல்டர் பெயினோ இல்லாம நல்ல ஸ்மூத்தான ஒரு டெஸ்ட் ரைடுக்கு வந்து யூஸா இருக்கும். அப்புறம் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. சீட் இன்சைடு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 21 லிட்டர் வரும். பெட்ரோல் வந்து அவுட் சைடு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு ஹெல்மெட், அது போக ரெயின் கோட் அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஹசார்ட் லேம்ப்னு ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கு. இது என்னன்னா வண்டி பிரேக் டவுன் ஆயிட்டு இல்லை ஒரு ரெய்னி டைம் அப்படின்னா நம்ம இதை போட்டு நம்ம நின்னோம் அப்படின்னா பின்னாடி வர்ற வெஹிக்கிள்க்கு வந்து அலர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மீட்டர் வந்து டிஜி மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம போகிற ஸ்பீடு அப்புறம் ஃபியூயல் இன்டிமேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் ட்ரிப் எஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரிப் எஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டி ரிசர்வில் விழுந்த உடனே இந்த ட்ரிப் எஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இதனால என்ன யூஸ் அப்படின்னா நம்ம ஒன் டைம் இந்த ட்ரிப் எஃப் ஆன் ஆகி நெக்ஸ்ட் நம்ம ஃபியூயல் ஃபில் பண்ணுற வரை எவ்வளவு தூரம் போயிருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிடலாம். இதனால என்ன யூஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு டைம் நம்ம ஒரு லாங் ட்ராவலோ ஒரு ஹைவேலையோ போகிறோம் அப்படின்னா ட்ரிப் எஃப் ஆன் ஆனாலும், அதாவது வண்டி ரிசர்வில் விழுந்தாலுமே இத்தனை கிலோமீட்டர் நான் போய்க்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஃப்ரீயாக வந்து நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிம் பிரைட் லைட், ஹாரன், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெல்லை டிவிஎஸ்ல டிஃபரெண்ட் வேரியன்ட் இருக்கு. என்டார்க்ல டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு. நெல்லை டிவிஎஸ் வாங்க, டெஸ்ட் ரைட் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.